ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இனி இந்த செலவுகளெல்லாம் நான் பண்ணவே கூடாது, இந்த பொருள்லாம் நான் வாங்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில செலவுகளெல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ட்ரெஸ் வாங்குறது தான். நல்ல பிராண்டட் ட்ரெஸ்ஸு தான் வாங்கணும் அப்படின்னு வீட்டிலேருந்து மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது. அதை விட நல்ல ட்ரெஸ்ஸு ரேட்டு கம்மியாக நல்ல குவாலிட்டியில் கிடைச்சா கூட நான் அந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டுக்காக நிறைய செலவு பண்ணுறது. அந்த மாதிரி இனி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் ஒன் வந்துட்டு அடிக்கடி வெளில போய் சாப்பிட்றது. ஃபேமிலியாக எல்லோரும் வெளில போய் அடிக்கடி சாப்பிட்றப்ப செலவு அதிகமாகுது. எப்போயாவது ஒன்று சாப்பிட்டா பரவாயில்ல, அடிக்கடி வெளில போய் சாப்பிட்றப்ப செலவை கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதனால நம்மளால் சுத்தமாக சேமிக்கவே முடியல. அதுக்கு பதிலாக வீட்டிலே பிடிச்சதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் வந்துட்டு நியூஸ் பேப்பர் வாங்குறது. இதை நான் பண்ண மாட்டேன், என் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. வெளில போய்ட்டு வரப்பெல்லாம் நியூஸ் பேப்பரோடு தான் வருவாங்க. வீட்டில் வந்து அதை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணவும் மாட்டாங்க. டிவியில் மொபைலில் பார்க்குறதோடு சரி. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற ஹேபிட் நல்லது தான், ஆனால் அதை பண்ணுறதில்ல. அதனால் இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் வந்துட்டு வாட்டர் பாட்டில் வாங்குறது. வெளியில் எங்கேயாவது போகணுன்னே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற செலவு வாட்டர் பாட்டில் தான் வாங்குவோம். அதுக்கு கையோடு நம்ம பேக்லேயும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா தேவைப்பட்ட நேரத்தில் தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த செலவையும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். இது சின்ன டிப் தான், ஆனாலும் இதை பழக்கப்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு பார்த்தோன்னே ஒரு பொருளை வாங்குறது. நம்ம அந்த பொருள் வாங்குகிற மைண்ட் செட்லேயே அங்கே போயிருக்க மாட்டோம். அந்த கடையை கிராஸ் பண்ணி போகிறப்ப அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே உடனே பிடிச்சி போய் உடனே வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஏன் இப்போ வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் அந்த மாதிரி. அப்போது வந்து இது தேவையில்லாத செலவு தானே அப்படிங்கிற மாதிரி தோணும். முடிஞ்ச அளவு உடனே பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால வாங்கிடாதீங்க. ஒரு 2 வாட்டி யோசிச்சுட்டு அப்புறமா வாங்குங்க. சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் ஷாப்பிங் போகிறப்ப அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருளை வாங்குறது. அவங்க கேட்பாங்க, ஓ நீங்கள் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்காகவே அவங்கள அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தேவையில்லாத சில பொருள்லாம் வாங்குவேன். அதுக்கப்புறம் லேட்டராக தான் நான் புரிஞ்சுக்குவேன், இந்த பொருள் வாங்கி இருக்க வேண்டியதில்லை, இது தேவையே இல்லாத செலவு அப்படின்னு நான் அப்புறமா ரியலைஸ் பண்ணுவேன். அதனால் அந்த மாதிரி செலவுகளை இனி பண்ணவே கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். செவன்த் ஒன் வந்துட்டு வீட்டுக்கு டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்குறது. நான் வீட்டை இப்படி டெக்கரேட் பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. வீடு ஃப்ரீயாக இருந்தாவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் முடிஞ்ச அளவு இந்த டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்குறத குறைச்சிக்கணும். இந்த செலவு எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இனி இந்த செலவை பண்ண போகிறதே இல்லை. எயித் ஒன் வந்துட்டு நான் ஆல்ரெடி நல்ல மொபைல் தான் வச்சுருப்பேன். அது நல்ல கண்டிஷனாக தான் இருக்கும். இருந்தால் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு புது மாடல் மொபைல் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கு, அதனால நான் அந்த மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துட்டு அந்த மொபைல் வாங்குறது. இது தேவையே இல்லாத செலவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த செலவுகளை முடிஞ்ச அளவு குறைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நைன்த் ஒன் வந்துட்டு டெய்லி மளிகை கடைக்கு போகிறது. நான் ஒரு பொருள் வாங்குறதுக்காக தான் அங்கே போவேன். ஆனால் எக்ஸ்ட்ரா 2 பொருளோட தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே 2 பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம். தேவையா தேவையில்லையாங்கிறது இல்லை, பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துடுவோம். இதனால் நம்மளோட செலவுகள் தான் அதிகமாகும். பட்ஜெட் போட்டு மந்த்லி ஒன்ஸ் நம்ம மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டோன்னா இந்த செலவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும். அப்படி இல்லைன்னா கடைக்கு போகிறப்ப என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனோன்னா தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியும். லாஸ்ட் ஒன் வந்துட்டு வீடை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியாக இருக்கிற க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுறது. க்ளீனிங் பண்ணுறோமோ பண்ணலையோ, ஆனாலும் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் வீட்டில். இப்போதைக்கு இந்த செலவு தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.